ோடு கேட்டார், உன்னோடு மட்டுமா தேவன் பேசுவார், எங்களோடும் பேச மாட்டாரான்ட்டு தான் ஒரு வார்த்தை பேசினார். அந்த ஒரு வார்த்தையும் பேசின உடனே கர்த்தர் மிரியாமை அடிக்கிறார். அவள் குஷ்டரோகியாய் மாறுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை போல தான் நம்முடைய வாயின் வார்த்தையினால் நம்முடைய மாம்சம் அழிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தேவ கிருபையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தெரிந்தோ தெரியாமல் செய்த வார்த்தைகளுக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் துணிகரமாக நம்முடைய சகோதரர்களுக்கு நேராக, நம்முடைய தாய் தகப்பர்களுக்கு நேராக, நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நாம் விடுகிற வார்த்தைகள் பல நேரங்களில் நமக்கு அது பாவமாக மாறுகிறது. கர்த்தர் அதை மன்னிப்பாரா என்று கேட்டால் மன்னிக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மார்களுக்கு முன்னால் நான் வார்த்தையின் பிசகினால் அல்ல நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நாம் கவனமாக பேச கர்த்தர் நமக்கு